வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு ஸ்டாக் மார்க்கெட் சார்ட்டை பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு முதல்ல தெரிகிறது அந்த மேலே ஏறி இறங்குற விலை கூடு தான் இல்லையா? ஆனா அந்த சார்ட்டுக்கு கீழே நிறைய பேர் கவனிக்காத ஒரு பெரிய உலகமே ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த ரகசியங்களை பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு வீடு வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா பெயிண்ட் அடிச்சு செம்மையா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனா அதோட அஸ்திவாரம், அதாவது ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணாம அந்த வீட்டை வாங்குவீங்களா? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா மாட்டீங்க தானே? சரியா, ஒரு ஸ்டாக் சார்ட்டும் அப்படிதான். மேல தெரியிற அந்த விலை ஏற்ற இறக்கமெல்லாம் அந்த அழகான வீடு மாதிரி. ஆனா உண்மையான புதையல், அந்த ஸ்டாக்கோட உண்மையான கதை எல்லாமே அந்த சார்ட்டோட அஸ்திவாரத்துல, அதாவது கீழே இருக்கிற பகுதியில தான் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நாம அந்த அஸ்திவாரத்துல ஒளிஞ்சிருக்கிற மூணு முக்கியமான ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஒன்னு டிவிடெண்ட், அதாவது டி. ரெண்டாவது ஸ்டாக் ஸ்பிளிட், அதாவது எஸ். மூணாவது வால்யூம், அதாவது வி. இத ஒரு துப்புரியும் நிபுணர் மாதிரி நாம அணுகி ஒவ்வொரு துப்ப விரிவா அலசலாமாங்க. சரி, நம்மளோட முதல் ரகசியத்துக்குள்ள போலாம். டிவிடெண்ட். இதை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற பாக்கெட் மணி மாதிரி. நீங்க அந்த கம்பெனியோட ஷேரை வச்சிருக்கிறதுக்காகவே உங்க கைக்கு வர்ற பணம். அதாவது நீங்க ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறீங்கன்னா, நீங்க அந்த கம்பெனியோட ஒரு குட்டி ஓனர் மாதிரி. அந்த கம்பெனி நல்ல லாபம் சம்பாதிக்கும் போது அந்த லாபத்துல ஒரு பங்கை தன்னோட பார்ட்னர்ஸான உங்களுக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் டிவிடெண்ட். இது ஒரு வகையான பாசிவ் இன்கம்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க. நீங்க வாங்கின பங்கோட விலை ஏறவே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானம் வந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஆப்பிள் நிறுவனம் 2012 இருந்து இன்னி வரைக்கும் தன்னோட முதலீட்டாளர்களுக்கு தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு வராங்க. இது எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா கம்பெனியும் டிவிடெண்ட் கொடுக்காது. சில கம்பெனிங்க அவங்களுக்கு வர்ற லாபத்தை மறுபடியும் அவங்க பிசினஸ்லயே முதலீடு செய்வாங்க. எதுக்குன்னா அந்த கம்பெனியை இன்னும் வேகமா பெருசா வளர்றதுக்கு. சோ டிவிடெண்ட் கொடுக்கலன்னா அது ஒரு மோசமான கம்பெனின்னு அர்த்தம் கிடையாது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேற, அவ்வளவுதான். அடுத்ததா நம்மளோட ரெண்டாவது ரகசியம் ஸ்டாக் ஸ்பிளிட். இது கேட்கவே ஒரு மேஜிக் மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கும். இது பங்குகளை அதிகமாக்கி அதை எல்லோரும் சுலபமா வாங்குற மாதிரி மாத்துற ஒரு டெக்னிக். இதையும் ஒரு சிம்பிள் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட ஒரே ஒரு 2000 ரூபாய் நோட்டு இருக்கு. அதை நீங்க கடையில கொடுத்து மாத்தினா 10 200 ரூபாய் நோட்டு கிடைக்கும். இப்போ உங்ககிட்ட இருக்கிற பணத்தோட மொத்த மதிப்பு மாறுச்சா? இல்ல. ஆனா நோட்டுகளோட எண்ணிக்கை 1ல இருந்து 10 அதிகமாயிடுச்சு. இதுதான் சிம்பிளா ஸ்டாக் ஸ்பிளிட். இது நிஜமா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க ஆப்பிள் கம்பெனி 2014ல செஞ்ச 7:1 ஸ்டாக் ஸ்பிளிட் ஒரு சூப்பரான உதாரணம். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். ஸ்பிளிட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரே ஒரு ஆப்பிள் ஷேர் இருக்குன்னு வச்சுக்கலாம். கம்பெனி 7:1 ஸ்பிளிட் அறிவிச்சதும் உங்ககிட்ட இருந்த அந்த ஒரு ஷேர் இப்போ 7 ஷேரா மாறிடும். அப்போ ஒரு ஷேரோட விலை சுமார் 7,142 ரூபாயா குறைஞ்சிடும். ஆனா உங்க மொத்த முதலீட்டோட மதிப்பு அதே 50,000 ரூபாயா தான் இருக்கும். மதிப்பு மாறாது, எண்ணிக்கை தான் மாறும். அப்போ கம்பெனிங்க ஏன் இந்த மாதிரி செய்யணும்? இதனால அவங்களுக்கு என்னதான் லாபம்? காரணம் ரொம்ப சிம்பிள். ஒரு ஷேரோட விலை ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நம்மள மாதிரி சின்ன முதலீட்டாளர்கள் அதை வாங்க தயங்குவாங்க இல்லையா? இப்படி விலைய குறைக்கும் போது நிறைய புது முதலீட்டாளர்கள் அதை வாங்க முன் வருவாங்க. இதனால தேவை அதிகமாகி ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் பங்கோட விலை மறுபடியும் உயர நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப நாம பார்க்க போறது மூணாவது மற்றும் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியம், வால்யூம். உங்க சார்ட்டுக்கு கீழே நீங்க பார்க்குற அந்த குட்டி குட்டி பார்ஸ் இருக்கே, அதுதான் மார்க்கெட்டோட ஹார்ட் பீட். அது சந்தையோட சக்தியையும் ஆர்வத்தையும் நமக்கு அப்பட்டமா காட்டும். வால்யூம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு குறிப்பிட்ட நாள்ல மொத்தமா எவ்வளோ ஷேர்ஸ் கைமாறி இருக்கு, அதாவது எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கப்பட்டிருக்கு மற்றும் விற்கப்பட்டிருக்குன்ற கணக்கு தான் வால்யூம். அந்த பார்ஸ் அன்னைக்கு மார்க்கெட்ல எவ்வளோ சத்தம், எவ்வளோ பரபரப்பு இருந்துச்சுன்னு நமக்கு காட்டுது. அந்த பார் நல்ல பெருசா உயரமா இருந்தா அன்னைக்கு மார்க்கெட் ஒரு திருவிழா மாதிரி ரொம்ப பிஸியா இருந்திருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கலாம். அதுவே அந்த பார் ரொம்ப சின்னதா இருந்தா அன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப டல்லா ஒரு லைப்ரரி மாதிரி அமைதியா இருந்திருக்குன்னு நாம புரிஞ்சுக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வால்யூம் தான் ஒரு விலை நகர்வை உறுதிப்படுத்தும். அதாவது ஒரு விலை ஏற்றம் உண்மையானதா இல்ல போலியானதான நமக்கு காட்டிக் கொடுக்க போற ஒரு கருவி இந்த வால்யூம் தான். பாருங்க, ஒரு பங்கோட விலை ஏறுது, அதே சமயத்துல வால்யூமும் நல்லா அதிகமாகுதுன்னா அது ஒரு உண்மையான ரொம்ப நம்பகமான ஏற்றம். பெரிய முதலீட்டாளர்கள் உள்ள வர்றாங்கன்னு அர்த்தம். ஆனா விலை மட்டும் ஏறிக்கிட்டு வால்யூம் ரொம்ப கம்மியா இருந்தா ஜாக்கிரதை, அது ஒரு பொறியா இருக்கலாம். ஏன்னா அந்த ஏற்றத்துக்கு பின்னாடி பெரிய பலம் இல்ல, அது சீக்கிரமே சரிஞ்சிட வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ நம்மகிட்ட 3 முக்கியமான துப்புகளும் இருக்கு. டிவிடெண்ட், ஸ்பிளிட், அப்புறம் வால்யூம்.
இனிமே நீங்க சார்ட்டை பார்க்கும்போது ஒரு துப்பறி வாளன் மாதிரி இந்த 3 விஷயங்களையும் ஒண்ணா சேர்த்து பார்த்து அந்த ஸ்டாக்கோட முழு கதையையும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இனிமே நீங்க ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ணும்போது இந்த செக்லிஸ்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல டி டிவிடெண்ட். கம்பெனி லாபத்தை பகிர்ந்துக்குதா? அந்த நியூஸ் வந்தப்போ வால்யூம் எப்படி இருந்துச்சு? அடுத்து எஸ் ஸ்பிளிட். பங்கு எப்பவாவது பிரிக்கப்பட்டிருக்கா? அதுக்கப்புறம் வால்யூம் அதிகமாகி புது முதலீட்டாளர்கள் உள்ள வந்தாங்களா? கடைசியா வி வால்யூம். நடக்கிற விலை நகர்வுக்கு வால்யூம் சப்போர்ட் பண்ணுதா? அந்த ட்ரெண்ட் வலுவா இருக்கான்னு பாருங்க. இந்த 3ம் ஒன்னோட ஒன்னு தொடர்புல இருக்கு. இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன ஹோம்வொர்க். ரிலையன்ஸ் அல்லது டாடா மோட்டார்ஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியோட சார்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. அதுல டிஎஸ்னு மார்க் பண்ணியிருக்கிற இடங்களை கண்டுபிடிச்சு அந்த சமயத்துல வால்யூம் பார்ஸ் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் விலை எப்படி மாறுச்சுன்னு நீங்களே ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்போதான் இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த அஸ்திவாரத்துல ஒளிஞ்சிருக்கிற இவ்வளோ ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இனிமே நீங்க ஒரு ஸ்டாக் சார்ட்டை அதே பழைய கண்ணோட்டத்தோட பாப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.